அண்மைச் செய்தி. ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஐரோப்பாவில் GT4 கார் பந்தயமானது நடைபெற்று வருகின்றது. இந்த கார் பந்தயத்தில் நடிகரும் ரேசருமான அஜித் குமார் இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு தற்போது காரை ஓட்டி வந்தார். மொத்தம் 43 கார்கள் என 83 ஓட்டுநர்கள் இந்த கார் பந்தயத்தில் சுழற்சி முறையில் 2 ஓட்டுநர்கள் மாறி மாறி காரை இயக்குவர். அந்த போட்டியில் நடிகர் அஜித் குமார் ஒரே ஒரு ஓட்டுநராக இந்த காரை இயக்கி வந்திருந்தார். இந்நிலையில் போட்டி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போட்டியானது நடைபெற்று வந்தது. இந்த போட்டியானது மிக அதிக வேகம், அதாவது அந்த சுற்றை அதிகமாக, அந்த சுற்று 60 நிமிடங்களில் அதிகமாக அந்த சுற்றை யார் முடிக்கிறார்கள் என்பதை கணக்கில் கொண்டு இந்த பந்தயமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக காரை தனியாளாக இயக்கி வந்த அஜித் குமாரின் அந்த காரானது காரின் வலதுபுற முன்பக்க டயரானது வெடித்ததில் காரானது நிலை குலைந்தது. இந்நிலையில் நல்வாய்ப்பாக அஜித் குமார் அந்த காரை லாவகமாக இயக்கி அந்த சாலையில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டின் ஓரத்தில் காரை நிறுத்தியிருந்தார். இதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய ரெக்கவர் வேன் மூலமாக அந்த காரானது அப்புறப்படுத்தப்பட்டு நடிகர் அஜித் குமாரும் எந்தவித காயங்களும் இன்றி அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் அந்த காரை சரி செய்த, அதாவது தகரத்தை மாற்றிய பிறகு அஜித் குமார் தொடர்ந்து காரை இயக்குவார் என்று அவருடைய அந்த அணியின் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளாக அந்த கார் பந்தயத்தின் நேரானது மிக குறுகிய நேரம், கிட்டத்தட்ட 60 நிமிடங்களே கொண்ட இந்த கார் பந்தயமானது மிக குறுகிய நேரம் என்பதால் அந்த காரினுடைய அந்த டயரையும் காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த டயரை மாற்றுவதற்கு அதற்குள்ளான அந்த நேரமானது முடிவடைந்தது. அதற்குள் காரினுடைய அந்த பந்தயமே முடிவடைந்தது என்ற அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது.